குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் விச் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படிங்கிறத பற்றியும் ஓரல் எவிடன்ஸு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அதை பற்றியும் பார்க்கலான்னு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து போன வகுப்பில் வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து ஃபேக்ட்ஸ் விச் நீட் நாட் டு பி ப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டருக்கு போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான சாப்டரு, அதிகமாக எக்ஸாமில் கேள்வி கேட்கப்படாத ஒரு சாப்டர். சும்மா ரெண்டே பிரின்சிபிள் தான், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ், பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் அதை பற்றிலாம் பார்ப்போம். சாப்டர் 3 ஃபேக்ட்ஸ் விச் நீட் நாட் பி ப்ரூவ்டு. ரெண்டு ஃபேக்ட்ஸ் தான் நீட் நாட் டு பி ப்ரூவ்டு. ஒன்று வந்து the facts which are judicially noticeable. அந்த judicially noticeable அப்படின்னா என்ன, எதெல்லாம் court can take judicial, ஒரு illustrative தான், அது எக்ஸாஸ்டிவ் கிடையாது. அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் the court can take judicial notice. இந்த 57ல இருக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கும்போது நீங்க 114 படிச்சுக்கணும். 114ல வந்து the court may presume சொல்றோம் இல்லையா, நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், பப்ளிக் அண்ட் பிரைவேட் பிசினஸஸ், ஹியூமன் கான்டாக்ட்னு சொல்ற பாருங்க, அதுவும் இந்த 57ஐயும் ஒன்னா நம்ம ஜாயிண்டா படிச்சுக்கிட்டோம்னா வாட் ஆர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் தி கோர்ட் கேன் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு அனதர் பிரின்சிபல் என்னன்னா, தி ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் டு பி ப்ரூவ்டு. ஸோ ரெண்டு தான், வாட் ஆர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட்னா ஒன்னு ஃபேக்ட் which can be taken judicial notice and another one is the fact which can be admitted by the parties. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 58 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் 8 ரூல் 5 ஞாபகம் வச்சுக்கணும். if the fact is not specifically denied by the adverse party, then it is treated to be admission. எந்த ஒரு வழக்கு வந்தாலும் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது வந்து அட்மிட்டட் ஃபேக்ட்ல வருமா, அதுக்கு நம்ம வந்து எவிடன்ஸ் விடணுமா அப்படின்னு பார்க்கணும். ஈவன் இட் இஸ் அ ஃபேக்ட் இஷ்யூவா இருந்தாலும் சரி, ரெலவென்ட் ஃபேக்டாக இருந்தாலும் சரி, சம் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் ஆர் அட்மிட்டட்னா வித் ரிகார்ட் டு தட் நோ எவிடன்ஸ் நீட் டு பி கிவன். அதை வந்து மனசுல வச்சுக்கணும். ஏற்கனவே ஒத்துக்கொண்ட சங்கதிகள் குறித்து நம்ம வந்து சாட்சியம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னா, ஐயா பாக்கியராஜ் ஐயா சொல்லுங்க ஐயா. அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க பாருங்க, நீங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு வருது எனக்கு மெசேஜ். வரங்க ஐயா, நான் பாக்குறேன் ஐயா. யார் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு பாருங்க. யாரா வெயிட்டிங்ல இருந்தா அலோவ் பண்ணுங்க. பாக்குறேன். ஓகேங்க, பண்ணிட்டாங்க. எஸ். சோ செக்ஷன் 58ல வந்து ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்ட் ன்னு சொல்றாங்க. சோ ஒரு வழக்குல வந்து ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட சங்கதிகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மறுதளிக்காத சங்கதிகளாக இருந்தாலும் சரி, அதை பொறுத்து நம்ம வந்து எவிடன்ஸ் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 58. ஸோ ஃபேக்ட்ஸ் விச் நீட் நாட் டு பி ப்ரூவ்ட் அப்படிங்கிற சாப்டர்ல நமக்கு இருக்கிறது மொத்தமே ரெண்டு பிரின்சிபல் தான். ஒன்னு ஜுடிஷியல் நோட்டீஸ்ங்களை, ரெண்டாவது ஏற்கனவே அட்வர்ஸ் பார்ட்டி சங்கதிகளை நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இதுதான் நம்ம ஒரு நாளா பார்த்தோம். அட்மிஷன்னா என்ன, கன்ஃபெஷன்னா என்ன இல்லையா. அதுல அட்மிஷன், அந்த அட்மிஷன் ஒரு கேட்டகரிக்குள்ளார வந்துருச்சு வச்சுங்க, ப்ளீடிங்ஸ்லயே அட்மிட் பண்ணிக்கிறான்னு வச்சுங்க, அப்போ வந்து அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அட்மிஷன்னா நம்ம 17ல வர மாதிரி வெளியில இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்குற அட்மிஷன் இல்ல, ப்ளீடிங்ஸ்ல கொடுக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பண்ண தேவையில்ல. நம்ம அதை படிச்சோம்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டடே கிடையாது. நோ ஃபேக்ட் நீட் டு பி ப்ரூவ்ட் இன் எனி ப்ரொசீடிங் which the parties or their agents agreed to admit at the hearing or which for the hearing they agreed to admit by
any writing under their hands or which by any rule of pleading in force at the time they are deemed to have admitted by their pleadings. The order 8 rule 5 சொன்ன நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து அதை டினை பண்ணலினா it will be construed as admission அப்படிங்கிறது. Provided that the court may in its discretion require the facts admitted to be proved otherwise than by such admission. நம்மள நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம் மே presumptionல வந்து நம்ம the court may presume or direct the party to prove it. அதே போல இங்கேயும் the admitted facts ஆக இருந்தாலும் சரி facts which can be taken judicial notice ஆக இருந்தாலும் சரி அதை வந்து கோர்ட் வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் டைரக்ட் பண்ணலாம். அதுதான் இந்த சாப்டரோடைய கோர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு முக்கியமான சாப்டருக்குள்ள போக போறோம். அந்த முக்கியமான சாப்டர் என்னன்னா எவிடன்ஸ். அதுல வந்து ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ், எதெல்லாம் ஓரல் எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ்னா என்ன, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து செக்ஷன்ல வந்து அதை பார்த்துருந்தோம், வாட் இஸ் எவிடன்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்துருந்தோம். இருந்தாலும் இப்போ ஒரு கண்டினியூட்டிக்காக நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது இன்னும் ஒரு முறை பார்த்துறது நமக்கு ஒரு ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து உங்களை ஐ வில் டேக் யூ டு செக்ஷன் 3 இன்டர்பிரேஷன் கிளாஸ் எவிடன்ஸ். எவிடன்ஸ் அப்படிங்கிறத என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் all statements which the court permits or requires to be made before it by witnesses in relation to matters of fact under inquiry. Such statements are called oral evidence. The second type of evidence is all documents including electronic records produced for the inspection of the court. Such documents are called documentary evidence. நீதிமன்றத்தில் ஆவணங்கள் மூலமாக சாட்சியம் அளிப்பது அது ஆவண சாட்சியம்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி ஓரல் எவிடன்ஸ் தான். சரி, இதுல ஓரல் எவிடன்ஸ்ல எது விடலாம், டாக்குமெண்டரி எவிடன்ஸ்ல எது விடலாம், அதுக்கு என்ன ரூல், எந்த ரூல் படி நம்ம வந்து எவிடன்ஸ் விட முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் சாப்டர் 4 and 5 சொல்லுது. சாப்டர் 4 வந்து டாக்ஸ் அபவுட், chapter 5 talks about documentary evidence. Oral evidence வந்து ரொம்ப easy to understand. Proof of facts by oral evidence. All facts except the contents of document or electronic records may be proved by oral evidence. So documentary evidence தவிர மற்ற அனைத்தையுமே நாம வாய்மொழி சாட்சியத்தின் மூலமாகவே நிரூபித்திட முடியும். So documentary evidenceனா content of the document. If existence of the document வந்து can be proved through oral evidence. பட் அதனுடைய content இருக்கு பாருங்க, டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய சங்கதிகள், அந்த சங்கதிகள் குறித்து நீங்க வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியாது. சோ அதை தவிர மீதி அனைத்தையுமே வாய்மொழி சாட்சியத்தின் மூலமாக நிரூபிக்க முடியும். அதுதான் செக்ஷன் 59 சொல்லுது. All facts except the contents of documents or electronic records may be proved by oral evidence. இதுல தான் நம்ம செக்ஷன் 60 வந்து talks about direct evidence. Direct evidence நம்ம இங்க சொல்றது என்னன்னா as against hearsay evidence. hearsayவா இருக்க கூடாது, நேரடி சாட்சியமாக இருக்கணும். எது வாய்மொழி சாட்சியம் என்பது நேரடி சாட்சியமாக இருக்கணும், செவி வழி சாட்சியமாக இருக்கக்கூடாது. அதுதான் செக்ஷன் 60 இன்சிஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த செக்ஷன் 60 படிச்சுட்டோம்னா நம்ம எது டைரக்ட் எவிடன்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கலாம், நேரடி சாட்சியம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த செக்ஷன் 60 படிக்கிறேன். Oral evidence must in all cases whatever be direct, that is to say if it refers to a fact which could be seen, it must be the evidence of a witness who says he saw it. If it refers to a fact which could be heard, it must be the evidence of a witness who says he heard it. If it refers to a fact which could be perceived by any other sense or in any other manner, it must be the evidence of a witness who says he perceived it by that sense or in that manner. If refers to an opinion or to the grounds on which the opinion is held, it must be the evidence of the person who holds that opinion on those grounds. Provided that the opinions of experts expressed in any treatise commonly offered for sale and the grounds on which such opinions are held may be proved by the production of such treatise. If the author is dead or cannot be found or has become incapable of giving evidence, as a witness without an amount of delay or expense which the court regards as unreasonable. Provided also that if oral evidence refers to the existence or condition of any material thing other than a document, the court may, if it thinks fit, require the production of such material thing for its inspection. So இதுதான்
ஓரல் எவிடன்ஸுக்கான ப்ரொவிஷன். செக்ஷன் 60 என்ன சொல்லுதுன்னா, ஓரல் எவிடன்ஸ்ங்கிறது நேரடியாக இருக்கணும். ஒரு பார்க்கக்கூடிய சங்கதியாக இருந்தா அதை பார்த்த நபர் தான் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் அளிக்கணும். கேட்கக்கூடிய சங்கதியாக இருந்தா அதை கேட்ட நபர் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் அளிக்கணும். வேறு சென்சஸ், நம்மளுடைய ஐம்புலன்கள் சொல்றோம் இல்லையா, அந்த ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயமாக இருந்தா அந்த ஐம்புலன்களால யார் உணர்ந்தாரோ அவர் வந்து நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்கணும். ஒப்பீனியனாக இருந்தா யார் வந்து அந்த ஒப்பீனியனை ஹோல்டு பண்றாங்களோ அவங்க வந்து சாட்சியம் கொடுக்கணும். அதே போல எந்த அடிப்படையில் அந்த ஒப்பீனியன் கொடுக்குறாரோ அந்த அடிப்படை குறித்து அவர் தான் வந்து சாட்சியம் அளிக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்லுது, வாய்மொழி சாட்சியம் என்பது நேரடி சாட்சியமாக இருக்க வேண்டும், செவிவழி சாட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த செக்ஷன் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. இதை நம்ம இன்னொரு இதுவும் சொல்லலாம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, பெஸ்ட் எவிடன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கணும். அது வந்து ஏனோ தானான்னு இருக்கக்கூடாது. சிறந்த சாட்சியத்தை தான் நீதிமன்றத்துக்கு முன்பு முன்னிலைப்படுத்த வேண்டும். அதனாலதான் ஹியர்சே இஸ் நாட் அட்மிசிபிள். நீங்க ஏற்கனவே நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டுல 2 பசங்க வந்து பலூன் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பலூன் வந்து ஹைட்ரஜன் பலூன். அந்த ஹைட்ரஜன் பலூன் அது மேல போகும்போது ஃபேன்ல பட்டு வெடிச்சு போயிடும். அதை வெளியில இருக்கிற ஒரு நபர் கேட்பாரு. அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சுப்பாரு. அவர் இன்னொருத்திட்ட போய் சொல்லும் போது அங்க டமால்னு சத்தம் கேட்டுச்சுப்பாரு. அவர் இன்னொருத்திட்ட போகும்போது அங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிம்பாரு. அதுக்கடுத்து அங்க போகும்போது இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து போக போக இந்த சம்பவத்தினுடைய விதானது ரொம்ப பூதாகரமாக்கப்பட்டு கடைசியா அதை வந்து அணைப்பதற்காக ஒரு ஃபயர் இன்ஜின் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அதை பெரிய பூதாகரமா ஆக்கிடுவாங்க. அது போன்ற விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் வாய்மொழி சாட்சியமாக இருந்தா அது நேரடி சாட்சியமாக தான் இருக்கணும், செவிவழி சாட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு இம்பியூர், இட் இஸ் நாட் பியூர். அதனால இம்பியூர் குவாலிட்டியில இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற அந்த பிரின்சிபலோட அடிப்படையில அதை பண்றாங்க. இப்ப வந்து இன்னொரு கேள்வி நமக்கு எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். என்ன கேள்வினா, எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாய்மொழி சாட்சியம் மற்றும் ஆவண சாட்சியம் தான் சொல்றோம். நம்ம வந்து மெட்டீரியல் சாட்சியம்னு ஒண்ணு சொல்றதே இல்லை. நம்ம நீதிமன்றங்கள்ல கிரிமினல் வழக்குகள்ல பார்த்தோம்னா மெட்டீரியல் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, MO மார்க் பண்ணுவாங்க, MO1 MO2 மார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பண்றதுக்கு எங்க இருக்கு சாட்சிய சட்டத்துல எங்க இருக்கு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்ஷன் 60 தான் இருக்கு. நீங்க செக்ஷன் 59 நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், எக்ஸப்ட் தி கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட், மற்றதெல்லாம் ஓரல் எவிடன்ஸ் மூலம் தான் ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ வாட் இஸ் டாக்குமெண்ட்ங்கிறதுக்கு இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல இது இருக்கு, டெஃபினிஷன் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை தவிர மீது எல்லாமே ஓரல் எவிடன்ஸ் தான் விடணுங்கும் போது அப்போ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்து எங்க விடணும் அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ் தான் விடணும். இது வந்து ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரிக்கியா கேள்வி கேட்கணும்னா அதை கேட்பாங்க. அதை எதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ப்ரொவிஷன் 2ல சொல்றாங்க, provided also that if oral evidence refers to the existence or condition of any material thing other than a document அல்லாத ஒரு மெட்டீரியலாக இருந்தால் the court may, if it thinks fit, require the production of such material thing for its inspection. அதை நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தணும்னு நீதிமன்றம் சொல்லலாம். ஏன்னா வாய்மொழி சாட்சி மூலமா எல்லாமே ப்ரூவ் பண்ணணும் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த மெட்டீரியல் நான் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், நான் தான் வாய்மொழியாவே சொல்றேனே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வாய்மொழி சாட்சியத்தின் மூலமாக அதை நிரூபித்தாலும் அதை அந்த பொருளை கொண்டாந்து நீதிமன்றத்துல இன்ஸ்பெக்ஷனுக்காக ஆய்வு செய்வதற்காக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 60 சொல்லக்கூடிய விஷயம். இந்த விஷயத்த வந்து இதுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கா அப்படின்னா எக்ஸெப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான், ஓரல் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஒப்பீனியன், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு ஒரு ட்ரீட்டைஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்து லாவாக இருந்தா சாஸ்திரிக் ஹிந்து லாவுக்கு வந்து முல்லா ஆன் ஹிந்து லா, இஸ்லாமிக் லாவுக்கு வந்து முல்லா ஆன் இஸ்லாமிக் லா வந்து கேன் பி ரிலைட் அப்பான். அதை வந்து நம்ம ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்ற பாருங்க. அது மாதிரி ஒப்பீனியனை பொறுத்து ஏதாவது ஒரு ட்ரீட்டைஸ், இப்போ மோடி ஆன் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்கு, அந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல இப்போ மோடி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காருன்னா தட் கேன் பி டேக்கன் பை ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் புக். அதுக்கு மேல ஓரல் எவிடன்ஸ் விடணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஓரல் எவிடன்ஸ் விடுங்கன்னு கேட்க தேவையில்லை. தட் இஸ் தி ஒன்லி எக்ஸெப்ஷன். அதர் ஹியர்சே எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெஸ்கஸ்டே, கன்ஃபெஷன், இதெல்லாம் வந்து
ஹியர்சேவுக்கான எக்ஸெப்ஷன், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது இந்த சாப்டர் 5க்கு போறோம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பல பேர் வந்து இதுல தான் ப்ராக்டிஸ்லயும் சரி இதுல எக்ஸாம்லயும் சரி நிறைய குழப்பங்கள் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன்ஸ் ஒரு செட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கு அப் டு 65 வரைக்கும். அந்த 65 வரைக்கும் நம்ம தெளிவா இல்லைன்னா எக்ஸாம்ல கேள்வி கேட்கும்போது ரொம்ப நம்ம குழம்பி போடுவோம். அதனால இதை கொஞ்சம் தெளிவா பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆவண சாட்சியங்களை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், முதல்நிலை சாட்சியம், இரண்டாம் நிலை சாட்சியம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ்? பிரைமரி எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தான் செக்ஷன் 62 சொல்லுது. 62 என்ன சொல்லுது? பிரைமரி எவிடன்ஸ் மீன்ஸ் the document itself produced for the inspection of the court. ஸோ இதுலயும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் எவிடன்ஸ் பிரின்சிபலை நம்ம நீதிமன்றத்துக்கு கொடுக்கும் பொழுது ஆவண சாட்சியமாக இருந்தா எந்த ஆவணத்தினுடைய ஷரத்துக்களை நம்ம வந்து நிரூபிக்க முயற்சி பண்றோமோ அந்த ஆவணத்தையே நீதிமன்றத்துக்கு கொண்டாந்து தாக்கல் செய்யணும். அதனுடைய படி கொண்டாந்து தாக்கல் செய்யக்கூடாது. மூல ஆவணம் ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினலை பண்ணணும். நீங்க அதுல உபயோகப்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட்னு சொல்றாங்க. அந்த நீதிமன்றம் அதை எடுத்து ஆய்வு செய்யத்தக்க வகையில் இருக்கணும். ஒரு இல்லெஜிபிள், அது படிக்கவே முடியாத இதெல்லாம் கொண்டாந்து தாக்கல் பண்ணோம்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போஸ் ஒரு ஓல்டு டாக்குமெண்ட் இருக்கு, அது படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணும், அதனுடைய லெஜிபிள் காப்பியும் கூட வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை படிக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசியா கண்டென்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ண முடியாம போயிடும். நீதிமன்றம் அதே காரணத்துக்காக கூட ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட்டை. இது வந்து ரீடபிளா இல்ல, இல்லெஜிபிளா இருக்கு அப்படின்னு கூட ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. வேற டாக்குமெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் செவரல் பார்ட்ஸ், ஈச் பார்ட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவணம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஒரு லெட்டர்ல வந்து ஒரு 2-3 லெட்டர் தொடர்ச்சியாக எழுதுறாங்கன்னு வச்சுங்க. அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்ச்சியான கடிதங்கள் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டுமே அதை வந்து நம்ம பிரைமரி எவிடன்ஸ் எடுத்துக்கணும். அதே போல இப்போ நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பத்திரிகையில வந்து தொடர்கதை வருதுன்னு வச்சுங்களேன். அந்த தொடர்கதை வந்து அத்தியாயம் 1, 2, 3 வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அத்தியாயங்கள் வருது இல்ல, ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பார்ட். அதை எல்லாம் சேர்ந்தது ஒரு கதை, தொடர்கதையோடைய கதை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம ஒரிஜினலா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் 1 சொல்லக்கூடியது. வேற டாக்குமெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் கவுண்டர் பார்ட், each counterpart being executed by one or some of the parties only. Each counterpart is primary evidence as against the parties executing it. இந்த கவுண்டர் பார்ட்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இப்போ நார்மலா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க அந்த சலான் இருக்கு இல்லையா, நம்ம பேங்க்ல போய் கட்டுவோம் பாருங்க, சலான் பாருங்க. அந்த சலான்ல வந்து 2 காப்பி இருக்கும். ரெமிட்டர்ஸ் காப்பின்னு ஒன்று இருக்கும், பேங்கர்ஸ் காப்பின்னு ஒன்று இருக்கும். அந்த பேங்கர்ஸ் காப்பியில நம்ம என்ன ஃபில் பண்ண போறோமோ சேம் திங் நம்ம ரெமிட்டர்ஸ் காப்பிலையும் ஃபில் பண்ணுவோம். நீங்க பேங்கர்ஸ் காப்பியில பாத்தீங்கன்னா ரெமிட்டர்ஸ் சிக்னேச்சர்னு இருக்கும், ரெமிட்டர்ஸ் காப்பியில பாத்தீங்கன்னா கேஷியர்ஸ் சிக்னேச்சர் இருக்கும். இப்போ என்ன, இதுதான் இந்த இடத்துல சொல்ல பாருங்க, as against the parties executing it. யாரு, இப்போ பேங்கருக்கு நம்ம ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், ரெமிட்டர் கையெழுத்து போட்டு பேங்கருக்கு பேங்க் காப்பி கொடுக்குறோம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணலாம், பேங்கர் வந்து நமக்கு அகைன்ஸ்டா அதை ப்ரூவ் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் கண்டெயின் அவர் சிக்னேச்சர். அதே இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்ல என்ன பண்ணுவாங்க, இவரு கேஷியர் கையெழுத்து போட்டிருப்பாரு, சீல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்து எக்ஸிக்யூட்டட் பை பேங்கர். ஸோ அந்த பேங்கருக்கு அகைன்ஸ்டாக நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கவுண்டர் பார்ட் ஒண்ணுக்கு இன்னொன்று. இதே போல ரசீது, நம்ம டொனேஷன் ரசீதுகள் வாங்குவாங்க இல்லையா, கோவில்ல வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வரப்போகுது. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து பண்டிகை நடத்துறோம்னு சொல்லி 2 கவுண்டர் பார்ட் தயாரிப்பாங்க. ஒன்னு வந்து அடிக்கட்டை இருக்கும், இன்னொன்னு வந்து அந்த யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ரசீது கொடுப்பாங்க. அதுலயும் அப்படி எழுதணும், யாரு இந்த ரசீது கொடுக்குற நபர் யார் பணம் பெற்றுக்கொண்டாரோ அவர் ரசீதுல கையெழுத்து போடணும், யார் பணம் டெபாசிட் பண்றாரோ அதாவது டொனேஷன் கொடுக்குறாரோ அவர் வந்து அந்த அடிக்கட்டையில கையெழுத்து போடணும். அப்படி போட்டாதான் that counterpart can be treated as a original. அப்படி கையெழுத்து போடாம விட்டாங்கன்னா அதுக்கு it cannot be treated as original. So அதுதான் இந்த explanation 1 சொல்லுது. Explanation 2, where a number of documents are all made by one uniform process, as in the case of printing, lithography or photography,
each is primary evidence of the contents of the rest, but where they are all copies of a common original, they are not primary evidence of the contents of the original. So இப்ப ஒரே ஒரு ப்ராசஸ்ல நிறைய தயாரிக்காங்கன்னு வச்சுங்க. இந்த ரோனியா உருட்டுறது தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்க வந்து இந்த டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு அச்சுத்தாள்ல அடிச்சு அந்த ரோனியால வந்து விழுவோம். அந்த ப்ராசஸ் வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ். இந்த ஒரிஜினல் மாதிரியே அதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம வந்து விழும். அததான் வந்து நம்ம ஒரிஜினல் சொல்றோம். அதே போல கார்பன் காப்பி வந்து இப்போ நம்ம எழுதும் பொழுது அதுக்கு பின்னாடி அப்படியே விழுவோம், அந்த கார்பன்லயே விழுவோம். ஸோ இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் சேம் டைம் இன் செவரல் பார்ட். அதனால அதுவும் ஒரிஜினலாக ட்ரீட் பண்ணப்படும். கார்பன் காப்பி இஸ் ஆல்சோ ஒரிஜினல். அதே போல நம்ம டைப் அடிக்கும் பொழுது கார்பன் காப்பி எடுக்கணும்னு வச்சுங்க, அந்த கார்பன் காப்பி ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் ஒரிஜினல். இட் இஸ் நாட் டூப்ளிகேட். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தே ஆர் ஆல் பிரைமரி எவிடன்ஸ். அதே போல ஆமா, இப்போ வந்து அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாங்க, அதை பார்த்துருவோம். A person is shown to have been in possession of a number of placards, all printed at one time from one original. Any one of the placards is primary evidence of the contents of any other, but no one of them is primary evidence of the contents of the original. So இப்போ அந்த மாதிரி ஒரே டைம்ல இது பண்ணோம். நம்ம பத்திரிகை அடிக்கணும் பாத்தீங்களா, அந்த பத்திரிகை ஒவ்வொரு பத்திரிகையுமே ஒரிஜினல் தான். நீங்க வந்து அதனுடைய மூல காப்பின்னு போய் தேக்க தேவையில்ல. அந்த பிரிண்டிங் போடும்போது அச்சு கோப்பாங்க, அச்சு கோத்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு பிரிண்ட் ஒவ்வொரு காப்பியும் will be treated as original. பட் இதுல தான் ஒரு சின்ன நுணுக்கம் அதுல வச்சிருக்காங்க. என்னன்னா, இப்ப இட் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் இன் த சேம் ப்ராசஸ். அது அல்லாம ஒன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த அதை பார்த்து நகல் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அதெல்லாம் நகல் தான் ஆகுமே, அது ஒரிஜினல் ஆகாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு போட்டோ காப்பி இருக்குன்னு வச்சுங்க, நம்ம நீதிமன்றத்துல வந்து போட்டோ காப்பி போடுறோம், ஒரு கோர்ட்ல போடுறோம். அந்த போட்டோ காப்பிக்கு நம்ம வந்து சர்டிபிகேட் காப்பி கேட்டோம்னா கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, கவனம் இல்லாம ஒரு சர்டிபிகேட் காப்பி கொடுத்துருவாங்க. அந்த சர்டிபிகேட் காப்பி கொண்டாந்து நம்ம இன்னொரு கோர்ட்ல போட்டு ஒரிஜினல் மாதிரி போட முடியாது. ஏன்னா இட் இஸ் தி சர்டிபிகேட் காப்பி ஆஃப் தி ஜெராக்ஸ். தட் மீன்ஸ் a photocopy. Photocopy Xerox cannot be elevated to primary evidence because it is only a photocopy. அதனால அதுல வந்து எவிடன்ஸா பண்ண முடியாது. அதுதான் இந்த இதுல சொல்றாங்க. ஒரே ப்ராசஸ்ல பண்ணா பிரைமரி எவிடன்ஸ், ஒன்னு எடுத்துட்டு அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்ணா செகண்டரி எவிடன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு அந்த பிரிண்ட் ஜெராக்ஸ் போடுறோம்னு வச்சுங்க, அந்த ஜெராக்ஸ் ஒவ்வொரு ஜெராக்ஸும் என்னது செகண்டரி எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸ் என்ன, ஒரே கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுக்கிறது, தொடர்ந்து ஒரு 10 பிரிண்ட் 15 பிரிண்ட் எடுக்கிறது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதனாலதான் நம்ம பல சமயங்கள் என்ன சொல்றோம், ஜெராக்ஸ் இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ் சொல்றோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, இட் இஸ் நாட் அ பிரைமரி எவிடன்ஸ், இட் இஸ் அ செகண்டரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். ஸோ அதை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இதுதான் பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது செகண்டரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கறத செக்ஷன் 63 சொல்லுது. என்னென்னலாம் செகண்டரி எவிடன்ஸா வரலாம் அப்படின்னா, ஒன்னு சர்டிபிகேட் காப்பீஸ் given under the provisions hereinafter contained. இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொவிஷன்ல செக்ஷன் 74 இருக்கு. 74ல எப்ப பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்கு சர்டிபிகேட் காப்பி கொடுக்கலாங்கிறத பத்தி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஆவணங்களுக்கு நம்ம வந்து சான்று நகல் பெற முடியுமோ அந்த நகல்களை எல்லாம் நம்ம இரண்டாம் நிலை சாட்சியமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். காப்பீஸ் மேட் ஃப்ரம் த ஒரிஜினல் பை மெக்கானிக்கல் ப்ராசஸ் which in themselves ensure the accuracy of the copy and copies compared with such copies. இப்போ காப்பி வந்து நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் சொல்லும்போது சொன்ன பாருங்க, பிரைமரி எவிடன்ஸ் அப்படியே ஒரே ப்ராசஸ்ல எடுக்கிறது, செகண்டரி எவிடன்ஸ்ங்கிறது ஒன்னு எடுத்துட்டு அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்றது, அதான் செகண்டரி எவிடன்ஸ். இப்போ அது மாதிரி ஒன்னு எடுத்துட்டு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல பல காப்பீஸ் ரெடி பண்றோம்னு வச்சுங்க, அது அக்யூரசியை என்ஷூர் பண்ணுது. அல்லது ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி பார்த்தா அது ஒரே மாதிரி இருக்கு, கம்பேர் பண்ணி கம்பேர்ட் வித் ஒரிஜினல் அண்ட் ஃபவுண்ட் டு பி ட்ரூ காப்பின்னு போடுறாங்கன்னு வச்சுங்க, இன் தட் ஈவன் தட் கேன் பி ரிலைட் அப்பான். அப்போ உங்களுக்கு இப்போ இந்த சொல்லும் போது உங்க மைண்ட்ல ஒரு டவுட் வரும், அப்போ ஜெராக்ஸ் வந்து ஒரிஜினலை வந்து வச்சு ஜெராக்ஸ் எடுக்கிற மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் எடுக்கிறோம், அப்புறம் ஏன் வந்து அதை நம்ம வந்து செகண்டரி எவிடன்ஸா அட்மிட் பண்றது இல்லை கோர்ட்ல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல வரும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த வார்த்தை தான், காப்பி. அந்த ஆவணத்தை பார்க்கும் பொழுதே அது வந்து அக்யூரசின்னு நம்ம நம்பணும், அப்படி இருக்கணும். அப்ப நீங்க ஜெராக்ஸ் காப்பில என்னன்னா ஒரு குறுக்குல ஒரு தாள் வச்சு அதை வந்து மாத்திர முடியும்,
அல்லது ஒரு ஜெராக்ஸ் எடுத்த பிறகு ஒரு பர்டிகுலர் வேர்டு மேல வேற ஒரு வேர்டை எழுதி அதை மாத்திர முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி போட்டோ காப்பீஸ் எடுக்கும் பொழுது மேனிபுலேஷனுக்கு சான்சஸ் இருக்கு. அது இட் வில் நாட் என்ஷூர் தி அக்யூரசி அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றங்கள்ல ஆவணங்களாக எடுத்துக்கொள்வதில்லை, ஈவன் செகண்டரி எவிடன்ஸ். ஸோ அதை நாம வச்சுக்கணும். மூணாவது, காப்பீஸ் மேட் ஃப்ரம் ஆர் கம்பேர்ட் வித் தி ஒரிஜினல். ஸோ நகல் எடுக்கிறது, வழக்கமாக நகல் எடுப்பதற்குன்னு நகலர்கள் இருப்பாங்க. அந்த நகலர்கள் எடுத்து அதை கம்பேர் பண்ணி அதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, தவறுகள் எதுவும் இருக்கா, கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் போட்டு என்ஷூர் பண்ணி கையெழுத்து போட்டாங்கன்னா தென் அந்த நகல்களை அனைத்துமே நம்ம இரண்டாம் நிலை சார்ந்த விடலாம். கவுண்டர் பார்ட்ஸ் ஆஃப் தி டாக்ஸ் as against the party who did not execute them. இத மனசுல வச்சுக்கணும். நீங்க பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் படிக்கும் போது பிரைமரி எவிடன்ஸ்ல சொன்ன பாத்தீங்களா, கவுண்டர் பார்ட்ஸ் இஸ் ஆல்சோ பிரைமரி எவிடன்ஸ் சொன்ன பாருங்க. இங்க செகண்டரி எவிடன்ஸ்ல பாருங்க அதே சொல்றாங்க, மறுபடியும் கவுண்டர் பார்ட்ஸ் ஆல்சோ செகண்டரி எவிடன்ஸ் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ கவுண்டர் பார்ட் எப்ப பிரைமரி எவிடன்ஸ் எப்ப செகண்டரி எவிடன்ஸ்ங்கிற டவுட் வரும். பிரைமரி எவிடன்ஸ் எப்பன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த அடிக்கட்டையில டொனேஷன் கொடுக்குறவருடைய கையெழுத்து இருக்கணும், இதுல ரசீதுல பணம் வாங்கிட்டவரோட கையெழுத்து இருக்கணும். as against the other person, யாருக்கு அகைன்ஸ்ட் நம்ம அதை ப்ரூவ் பண்ணுமோ அவங்களுடைய கையெழுத்துனா அது பிரைமரி எவிடன்ஸ். அப்படி அல்லாம மாறி இருக்குன்னு வச்சுங்க, ரசீது போட்ட இடத்துல என் கையெழுத்து இருக்கு, டொனேஷன் போட்ட இடத்துல அவர் கையெழுத்து இருக்குன்னா அப்போ அது பிரைமரி எவிடன்ஸ் ஆகாது. இட் இஸ் ஒன்லி a secondary evidence. Counterparts of documents as against the party who did not execute them. யாரு எக்ஸிக்யூட், பேங்கர் வந்து அவரே ஒரு கவுண்டர் பார்ட் வச்சுட்டு இருந்தாரு வச்சுங்க, அது வந்து பிரைமரி எவிடன்ஸ் கிடையாது, இட் இஸ் ஒன்லி செகண்டரி எவிடன்ஸ். அதனால அதை செகண்டரி எவிடன்ஸா தான் பண்ண முடியும், பிரைமரி எவிடன்ஸா பண்ண முடியாது. அஞ்சாவது, oral documents of contents of a document given by some person who has himself seen it. So இது வந்து பிரைமரி எவிடன்ஸ். இப்போ பிரைமரி எவிடன்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், டாக்குமெண்டே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றோம் பாருங்க. இப்போ டாக்குமெண்ட் லாஸ்ட் ஆயிடுது, இப்போ ஒரு லாஸ்ட் சூட் ஆன் லாஸ்ட் ப்ரோ நோட் போடுவோம், அதே போல சூட் ஆன் லாஸ்ட் வில் இப்படி போடும் பொழுது அந்த வில்லை எப்படி ப்ரூவ் பண்றது, தொலைஞ்சு போச்சு, ஏற்கனவே வில்லும் தொலைஞ்சு போச்சு, இந்த இதுவும் ப்ரோ நோட்டும் தொலைஞ்சு போச்சு. அப்ப எப்படி ப்ரூவ் பண்றது? அதை ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரோ நோட் இருந்ததுங்கிறத ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு அதை யார் பார்த்தார்களோ அவர்கள் மூலமாக இரண்டாம் நிலை சாட்சியம் விடணும். அந்த மாதிரி விடக்கூடிய சாட்சியமும் இரண்டாம் நிலை சாட்சியம் தான். இதுதான் செக்ஷன் 63 சொல்லக்கூடியது. இப்ப இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். A photograph on original is secondary evidence of its content, though the two have been compared if it is proved that the thing photographed was the original. போட்டோகிராஃபில அந்த போட்டோகிராஃப் இருக்கு பாருங்க, அந்த போட்டோகிராஃப் வந்து இஸ் ஒன்லி செகண்டரி எவிடன்ஸ் பிகாஸ் நெகட்டிவ் இஸ் தி ஒரிஜினல். அந்த நெகட்டிவ்ங்கிறது தான்